சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மூன்றாவது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். மூன்றாவது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் எந்தெந்த தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். மூன்றாவது நாளாக இன்றைக்கும் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த நேர்காணல்ல திருப்பூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து 21 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுக ஆளும் கட்சியா இருக்கிறதுனால நிறைய பேர் எம்எல்ஏ கேட்டு திமுக கிட்ட ஒரு விருப்ப மனு கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மட்டும் ஒரு 700 பேர் இந்த நேர்காணல்ல பங்கேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொருவரிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் நேர்காணல் எடுத்துவிட்டு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 22ஆம் தேதி வரைக்கும் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. மார்ச் மாதம் இறுதியில திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.